விஜய் செய்த அட்ராசிட்டி வெற்றிமாறன் சொல்லியும் கூட கேட்கல. மேடையில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற இளையராஜா. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சூரி, விஜய் சேதுபதி நடிக்கும் விடுதலை பார்ட் 2 படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விடுதலை 2 ஆடியோ வெளியீட்டு விழா போன்றே கடந்த வருடம் விடுதலை பார்ட் 1 ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்ற போது அந்த படத்தில் இசையமைப்பாளர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் பேசும்போது எப்போதெல்லாம் சூரியின் பெயரை உச்சரிக்கிறார்களோ அப்போதெல்லாம் தலைவா தலைவா என அரங்கில் இருந்தவர்கள் ஓவர் விசில் அடித்து கூச்சலிட்டனர். இளையராஜா அருகில் நின்று கொண்டிருக்க வெற்றிமாறன் பேச தொடங்கியதும் அரங்கில் இருந்தவர்கள் கூச்சலிட்டு வெற்றிமாறனை பேச விடாமல் செய்தனர். உடனே வெற்றிமாறன் கையில் இருந்த மைக்கை வாங்கிய இளையராஜா, கூச்சலிட வேண்டாம், வெற்றிமாறன் பேசுவதை நான் கேட்க வேண்டும். அவர் இந்த படத்தில் இசையமைக்கும் போது நடந்த அனுபவங்களை பகிர வேண்டும். அதனால் சத்தம் போட வேண்டாம் என்று இளையராஜா கேட்டுக்கொண்டார். இருந்தும் அங்கே கூச்சல் சத்தம் அதிகமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த நிலையில் வெற்றிமாறன் மற்றும் மேடையில் இருந்த சிலர் கூச்சலிட்டவர்களை நோக்கி கைகளை அசைத்து அமைதியாக இருக்க செய்தனர். அதன் பின்பு தொடர்ந்து வெற்றிமாறன் பேசி முடித்த பின்பு இளையராஜா பேசத் தொடங்கினார். இளையராஜா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அரங்கில் இருந்தவர்கள் விசில் அடித்து கூச்சலிட்டனர். இதனால் இளையராஜாவால் அடுத்து பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் டென்ஷனான இளையராஜா, இப்படி கூச்சலிட்டால் நான் எப்படி பேச முடியும்? மைக்கை கொடுத்துவிட்டு நான் சென்று விடுவேன் என்று டென்ஷனில் இளையராஜா கோபத்தை வெளிப்படுத்த, மேலும் அந்த அரங்கில் கூச்சல் சத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மைக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், கத்தாதே என்று இளையராஜா கூச்சலிட்டவர்களை கோபத்தில் கடுமையாக எச்சரித்தார். உடனே மேடையில் இருந்த வெற்றிமாறன் உட்பட பலரும் கூச்சலிட்டவர்களை நோக்கி கையசைத்து அமைதி காக்க வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விடுதலை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை பாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இசைஞானி இளையராஜா. இந்த நிலையில் இளையராஜா கோபமடையும் விதத்தில் அங்கே அரங்கில் இருந்தவர்களின் கூச்சலுக்கு காரணம், நடிகர் சூரி ஹீரோவாக நடிக்கும் முதல் படம் விடுதலை என்பதால் பல ஊரிலிருந்து பேருந்துகளில் சூரி ஏற்பாட்டில் அழைத்து வரப்பட்ட அந்த கூட்டத்தினர் சூரி பெயரை யார் உச்சரித்தாலும் தலைவா தலைவா என கூச்சலிட்டதாக அப்போது சூரி மீது கடுமையான விமர்சனம் எழுந்தது. குறிப்பாக விடுதலை 1 ஆடியோ வெளியீட்டு விழாவில் சொந்த காசில் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டார் சூரி என விமர்சனம் இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது விடுதலை 2 படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் இளையராஜா பேச தொடங்கியதும் அரங்கமே அமைதியானது. இளையராஜா சூரி பெயரை உச்சரித்த போது அரங்கில் ஒரு குண்டூசி விழுந்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருந்தது. உடனே இளையராஜா அங்கே மேடையில் இருந்த சூரியை பார்த்து, நீ கூட்டிட்டு வந்த ஆட்கள் சரியா வேலை செய்யல, உன் பெயரை சொன்னா யாரும் கத்த மாட்டேன் என்கிறார்கள் என இளையராஜா தெரிவிக்க, அதற்கு சூரி, இல்ல சார், நீங்க பேசும்போது உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அமைதியாக இருக்கிறார்கள் என சூரி தெரிவிக்க, அதைத் தொடர்ந்து இளையராஜா பேசினார். அந்த வகையில் இளையராஜா பேசும்போது யாரும் மூச்சு விடக்கூடாது என சொல்லியே இம்முறை சூரி தரப்பிலிருந்து விடுதலை 2 ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.